சப்போர்ட் இன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 4ஆம் வகுப்பு 3வது பருவம் தமிழ்ல 150 வினா விடைகள் தான் பார்க்க போறோம். சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற அடிப்படையில தான் பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு தேவையான தமிழ், சயின்ஸ், சோசியல், சைக்காலஜி லெசன் பை லெசனா லைன் பை லைன் கொஸ்டின் ஆன்சர் பிடிஎஃப் கொடுத்துட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எப்படி வாங்கிக்கலாங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம 4th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம்ல இருக்கக்கூடிய தமிழ் வினாவிடைகள் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 4th ஸ்டாண்டர்ட் 2nd டேர்ம் வரைக்கும் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இது 3rd டேர்ம். இந்த 4th மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கிராமர் நம்ம தனியா தான் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம், 2nd டேர்ம், 3rd டேர்ம் 3 டேர்ம்லயுமே கிராமர் மட்டும் எடுத்து தனியா ஒரு 150 கொஸ்டின் வரும்னு நினைக்கிறேன். அது தனியா நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இதுல இருக்கிறது லெசனுக்குள்ள இருக்கக்கூடிய வினாவிடைகள் தான். மொத்தம் 150 வினாக்கள் இருக்கு. ஒவ்வொரு வினாக்களா நம்ம பார்க்கலாம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாவே வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க இந்த லெசன்ஸ் எல்லாமே நீங்க கவர் பண்ண ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். எதுவுமே விடுபடாது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பறவை கப்பல் என்று இப்பாடலில் குறிப்பிடப்படுவது எது? பறவை கப்பல் என்று பாடலில் குறிப்பிடப்படுவது செயற்கைக்கோள். விண்வெளியில் ஆய்வு செய்யவும் தகவல் தொடர்புக்காகவும் மனிதனால் விண்ணிற்கு அனுப்பப்படும் கருவி செயற்கைக்கோள் ஆகும். செயற்கைக்கோள் எதனை உண்மை என சொல்லும் என்று பாடலில் கூறப்பட்டுள்ளது? செயற்கைக்கோள் எதனை உண்மை என சொல்லும் என்று பாடலில் கூறப்பட்டுள்ளது? மண்ணில் உள்ள வளங்கள். செயற்கைக்கோள்கள் நிலத்தடி நீர் மற்றும் தாது வளங்களை கண்டறிய பெரிதும் உதவுகின்றன. விண்ணில் என்ற சொல்லின் பொருள் என்ன? விண்ணில்னா வானில். விண் என்ற சொல் ஆகாயம் அல்லது வானத்தை குறிக்கும் பழங்கால தமிழ் சொல்லாகும். தட்பவெட்ப நிலையை சரியான நேரத்தில் அறிவிப்பது எது? தட்பவெட்ப நிலையை சரியான நேரத்தில் அறிவிப்பது செயற்கைக்கோள். புயல் மற்றும் மழையை முன்கூட்டியே கணிக்க வானிலை செயற்கைக்கோள்கள் பயன்படுத்தப்படுகின்றன. விண்ணில் அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் தான் இது. தக்க நேரம் என்ற சொல்லின் சரியான பொருள் யாது? தக்க நேரம் என்ற சொல்லின் சரியான பொருள் உரிய நேரம். எந்த ஒரு செயலையும் அந்தந்த உரிய நேரத்தில் செய்வது வெற்றியை தரும் என்பதை இது குறிக்கிறது. உருவில் சிறிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டக்கூடியது எது? செயற்கைக்கோள். உயர் ரக கேமராக்கள் பொருத்தப்பட்ட செயற்கைக்கோள்கள் பூமியில் உள்ள மிகச்சிறிய பொருட்களை கூட துல்லியமாக படம் எடுக்கும் திறன் கொண்டவை. விண்வெளி இச்சொல்லின் சரியான பொருள் காற்று இல்லாத பரந்த வெளி. விண்வெளி அப்படின்னா காற்று இல்லாத பரந்த வெளி. பூமி முதலிய கோள்களும் நட்சத்திரங்களும் இருக்கும் பரந்த காற்று இல்லாத வெளிதான் விண்வெளி. கனிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டுவது எது? கனிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டுவது செயற்கைக்கோள். கடல் மட்டத்தின் உயரம் மற்றும் கடலில் உள்ள மீன் வளம் அதிகமுள்ள பகுதிகளை கண்டறியவும் செயற்கைக்கோள்கள் உதவுகின்றன. தட்பவெப்பம் என்னும் சொல்லின் பொருள் யாது? தட்பவெப்பம். தட்பவெப்பம் அப்படின்னா வெப்பம், காற்று, குளிர் முதலியவற்றின் நிலை. வெப்பம், காற்று, குளிர். ஒரு குறிப்பிட்ட இடத்தின் நீண்ட கால வானிலை மாற்றங்களை ஆய்வு செய்ய தட்பவெப்ப நிலை குறித்த தரவுகள் அவசியம். ஒரு குறிப்பிட்ட இடத்தின் நீண்ட கால வானிலை மாற்றங்களை ஆய்வு செய்ய தட்பவெப்ப நிலை குறித்த தரவுகள் அவசியம். விண்வெளியில் சீறி பாய்ந்து சென்று ஆய்வு செய்வது எது? விண்வெளியில் சீறி பாய்ந்து சென்று ஆய்வு செய்வது செயற்கைக்கோள். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா 1975ஆம் ஆண்டு விண்ணில் ஏவப்பட்டது. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா 1975ஆம் ஆண்டு விண்ணில் ஏவப்பட்டது. இந்தியா வானில் செலுத்திய முதல் செயற்கைக்கோள் எது? இந்தியா வானில் செலுத்திய முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா. இச்செயற்கைக்கோள் பண்டைய கால இந்தியாவின் புகழ்பெற்ற வானியல் அறிஞர் மற்றும் கணித மேதையான ஆரியப்பட்டர் அவர்களின் நினைவாக பெயரிடப்பட்டது. இந்தியாவின் விண்வெளி ஆய்வு நிறுவனம் எது? இந்தியாவின் விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ. இஸ்ரோவின் தலைமையகம் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ளது. இஸ்ரோவின் தலைமையகம் பெங்களூர்ல இருக்கு. பெங்களூர் எங்க இருக்கு? கர்நாடகாவில இருக்கு. தமிழ்நாட்டில் செயற்கைக்கோள் ஏவுதளம் எங்கு உள்ளது? இதெல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸா கொஞ்சம் கொடுத்திருப்போம். அந்த லெசனுக்கு கொஞ்சம் ரிலேட்டிவா இருக்கிறது ஒரு சில கொஸ்டின் கொடுத்திருப்போம். தமிழ்நாட்டில் செயற்கைக்கோள் ஏவுதளம் எங்குள்ளது அப்படின்னா மகேந்திரகிரி மலை. அதே போல உங்களுக்கு தெரியுமா? தெளிந்த தெளிவா பாக்ஸ் கொஸ்டினுமே உங்களுக்கு இதுல இருக்கு.
தமிழ்நாட்டில் செயற்கைக்கோள் ஏவுதளம் எங்குள்ளது அப்படின்னா மகேந்திரகிரி மலை. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இந்த மையத்தில் திரவ இயக்க திட்டங்களுக்கான சோதனைகள் நடத்தப்படுகின்றன. அப்ப இது ஒரு கொஸ்டினை கேட்கலாம். திரவ இயக்க திட்டங்களுக்கான சோதனைகள் நடத்தப்படும் மையம் எது? செயற்கைக்கோள் மையம் எது? ஏவுதளம் எது? எங்க இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மகேந்திரகிரி மலை. மண்ணில் உள்ள இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மண்ணில் கூட்டல் உள்ள. நிழற்படம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிழல் கூட்டல் படம். உண்மை என்ற சொல்லின் பொருள் உண்மை அப்படின்னா மெய். நற்பயன் பிரித்து எழுதுக நன்மை கூட்டல் பயன். அருகில் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தொலைவில். அருகில் தொலைவில். மாசு இல்லா உலகம். இப்பாடத்தில் குழந்தைகள் எதனை ஒழிப்பதாக உறுதி பூண்டனர்? மாசு இல்லா உலகம். நெகிழி. நெகிழி பைகள் மண்ணில் மட்குவதற்கு பல நூறு ஆண்டுகள் ஆகும் என்பதால் அது சுற்றுப்புற சூழலுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. குறையாத என்ற சொல்லின் எதிர்ச்சொல் டேஸ். இது எல்லாமே உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் எல்லாமே கவர் ஆயிருக்கு. குறையாத என்ற சொல்லின் எதிர்ச்சொல் நிறையாத. அவ்விடம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் இடம். ஆ இ உ ஆகிய சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும் போது ஆ கூட்டல் இடம் என்பது அவ்விடம் என புணரும். துணிப்பை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது துணி கூட்டல் பை. நெகிழிக்கு பதிலாக நாம் பயன்படுத்த வேண்டியது எது? நெகிழிக்கு பதிலாக நாம் பயன்படுத்த வேண்டியது காகித பை. மட்காத இச்சொல்லின் எதிர்ச்சொல் மட்காத அப்படின்னா மட்கும். உலகம் என்ற சொல்லின் பொருள் பார்னால உலகம்தான். உலகத்துக்கு நிறைய மீனிங்கான வேர்டு வந்து வெவ்வேறு வார்த்தை அதாவது ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கிற பல சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கு மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. பார், உலகம், நாளம், பூதளம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இல்லா இச்சொல்லின் எதிர்ச்சொல் இல்லா அப்படின்னா உள்ள. மின்னணு கழிவுகளை எரிப்பதன் மூலம் வெளியாகும் நச்சுவாயு மனிதர்களுக்கு எவ்வகையான பாதிப்பை ஏற்படுத்தும்? மின்னணு கழிவுகளை எரிப்பதன் மூலம் வெளியாகும் நச்சுவாயு மனிதர்களுக்கு சுவாச நோய்களை ஏற்படுத்தும். மனிதர்களால் தூக்கி எறியப்படும் மின்னணு கழிவுகள் எவற்றை பெரிதும் சீர்கேட்டிற்கு உள்ளாக்குகின்றன? மனிதர்களால் தூக்கி எறியப்படும் மின்னணு கழிவுகள் எவற்றை பெரிதும் சீர்கேட்டிற்கு உள்ளாக்குகின்றன? நிலத்தையும் சுற்றுச்சூழலையும். சுற்றுச்சூழல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சுற்று கூட்டல் சூழல். பாதிக்கும் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பாதிக்கும் அப்படின்னா பாதுகாக்கும். மாசு என்னும் பொருள் தரும் சொல். மாசு அப்படின்னா அசுத்தம். மாசு கூட்டல் இல்லாத இதனை சேர்த்து எழுத கிடைப்பது மாசில்லாத. அவ்வுருவம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம். நெடிதுயர்ந்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நெடிது கூட்டல் உயர்ந்து. சரியாக பொறுத்துக. மரங்கள் வளர்ப்போம். மரங்கள் வளர்ப்போம். மழை வளம் பெறுவோம். மழை நீரை சேகரிப்போம். மண் வளத்தை காப்போம். மழை நீரை சேகரிப்போம். மண் வளத்தை காப்போம். மரங்கள் வளர்ப்போம். மழை வளம் பெறுவோம். மழை நீரை சேகரிப்போம். மண் வளத்தை காப்போம். நெகிழி பயன்பாட்டை தவிர்ப்போம். நில வளத்தை காப்போம். நெகிழி பயன்பாட்டை தவிர்ப்போம். நில வளத்தை காப்போம். புகையை தவிர்ப்போம். காற்று மாசுபாட்டை குறைப்போம். பாடலில் பறவைகளுக்கு வழங்கப்பட்ட பட்டங்களை சரியாக பொருத்துக. இது பாருங்க, சரியான வரிசை எது? ஃபர்ஸ்ட் விடாமுயற்சி பாட்டுக்காரர். விடாமுயற்சி பாட்டுக்காரர்னா அவங்க அதோட லெசன் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு திறமை இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு பறவைகளை எந்தெந்த பறவைக்கு என்னென்ன விலங்குகளுக்கு பறவைக்கு திறமை இருந்தது அப்படிங்கிறத இந்த ஒரு பொருத்துக்களை கொடுத்திருக்கோம். ஒண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சி பாட்டுக்காரர் மைனா. விடாமுயற்சி பாட்டுக்காரர் யாரு? மைனா. பயிற்சியில் சிறந்த பாடகர் சேவல். பயிற்சியில் சிறந்த பாடகர் சேவல். அடுத்து தெளிவு பாடகர். தெளிவு பாடகர் பாத்தீங்க அப்படின்னா டி கிளி. விடாமுயற்சி பாட்டுக்காரர் மைனா. பயிற்சியில் சிறந்த பாடகர் சேவல். தெளிவு பாடகர் என்னமோ பார்த்தோமே, தெளிவு பாடகர் 3 வந்து பாத்தீங்கன்னா டி கிளி. தெளிவு பாடகர் கிளி.
கம்பீர பாடகர் கழுகு. கம்பீர பாடகர் கழுகு. இனிமையான பாடகர், இனிமையான பாடகர் நமக்கு தெரியும் குயில். மூச்சை அடக்கி பாடுபவர், மூச்சை அடக்கி பாடுபவர் பாத்தீங்கன்னா காகம். மூச்சை அடக்கி பாடுபவர் காகம். நடன பாடகர் மயில். நடன பாடகர் மயில். அப்போ இந்த பொறுத்துக ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. அப்பதான் அந்த இடத்துல அந்த விலங்குகளுக்குள்ள நடைபெற்ற அந்த வாக்குவாதம், பேச்சுவார்த்தை, போட்டி குறித்துதான் அவங்களுடைய திறமையை இங்க வரிசைப்படுத்தியிருக்காங்க. ஓய்வெடுக்காமல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் எடுக்காமல். மரங்கொத்தி பறவை ஒரு வினாடிக்கு சராசரியாக எத்தனை முறை மரத்தை கொத்தும்? மரங்கொத்தி பறவை ஒரு வினாடிக்கு சராசரியாக எத்தனை முறை மரத்தை கொத்தும்? 20 முறை. மரங்கொத்திகள் மரத்தில் உள்ள பூச்சிகளை பிடிப்பதற்கும் கூடு கட்டுவதற்கும் மிக வேகமாக மரத்தை துளைக்கும் திறன் கொண்டவை. அப்ப 20 முறை ஒரு நிமிஷத்துக்கு, ஒரு வினாடிக்கு 20 முறை கொத்தும். ஓய்வெடுக்காமல் சுமார் 1000 கிலோமீட்டர் வரை பறக்கும் திறன் கொண்ட பறவை எது? ஓய்வெடுக்காமல் சுமார் 1000 கிலோமீட்டர் வரை பறக்கும் திறன் கொண்ட பறவை புறா. புறாக்கள் நீண்ட தூரம் பயணம் செய்யும் ஆற்றல் கொண்டவை என்பதால் பழங்காலத்தில் தூது அனுப்ப பயன்படுத்தப்பட்டன. புறாக்கள் நீண்ட தூரம் பயணம் செய்யும் ஆற்றல் கொண்டவை என்பதால் பழங்காலத்தில் தூது அனுப்ப பயன்படுத்தப்பட்டன. வினாடி என்ற சொல்லின் பொருள் யாது? நொடி. வினாடினா நொடி. காலத்தை அளவிடும் மிகச்சிறிய அலகுகளில் ஒன்று வினாடி ஆகும். 60 வினாடிகள் சேர்ந்தது ஒரு நிமிடம். காலத்தை அளவிடும் மிகச்சிறிய அலகுகளில் ஒன்று வினாடி ஆகும். 60 வினாடிகள் சேர்ந்தது ஒரு நிமிடம். சேவலுக்கு வாழ்த்து கூறியது எது? சேவலுக்கு வாழ்த்து கூறியது குரங்கு. பாட்டு போட்டி. இது புக் பேக் கொஸ்டின்லாம். பாட்டு போட்டி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாட்டு கூட்டல் போட்டி. இறுதி போட்டியாளராக மேடை ஏறிய பறவை எது? இறுதி போட்டியாளராக மேடை ஏறிய பறவை காகம். இது எல்லாமே அந்த பாட தலைப்பு கொடுக்க கிடையாது. புக் பேக் கொஸ்டின்ங்கனால இப்படிதான் கொடுத்திருக்காங்க. கை கூட்டல் தட்டல் இதை சேர்த்து எழுத கிடைப்பது கை தட்டல். இரவில் உணவு தேடுவேன், தலைகீழாக தொங்கிடுவேன், நான் யார்? இரவில் உணவு தேடுவேன், தலைகீழாக தொங்கிடுவேன். இது வவ்வால். வவ்வால்கள் பாலூட்டி இனத்தை சேர்ந்தவை. இவை எதிரொலி மூலம் இடத்தை கண்டறிந்து இரவில் வேட்டையாடும் திறன் கொண்டவை. கரைந்து கரைந்து அழைத்திடுவேன், கூட்டமாக வாழ்ந்திடுவேன். காகம். காகங்கள் சமூக ஒற்றுமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். தமக்கு உணவு கிடைத்தால் மற்ற காகங்களையும் அழைத்து பகிர்ந்து உண்ணும் குணம் கொண்டவை. காகங்கள் சமூக ஒற்றுமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. தமக்கு உணவு கிடைத்தால் மற்ற காகங்களையும் அழைத்து பகிர்ந்து உண்ணும் குணம் கொண்டவை. பச்சை நிறத்தில் இருந்திடுவேன், பழங்களை கொத்தி தின்றிடுவேன். கிளி. கிளிகள் மனிதர்கள் பேசுவதை போலவே பேசும் ஆற்றல் கொண்டவை. இவை பெரும்பாலும் பழங்கள் மற்றும் கொட்டைகளை விரும்பி உண்ணும். மழை வரும் முன்னே உணர்த்திடுவேன், தோகை விரித்து ஆடிடுவேன். நல்லா தெரியும் மயில். மயில் இந்தியாவின் தேசிய பறவையாகும். மழையின் வருகையை முன்கூட்டியே உணர்ந்து இது தோகை விரித்தாடும் அழகே அழகு. வெண்மை நிறத்தில் இருந்திடுவேன், ஒற்றை காலில் நின்றுடுவேன். ஒற்றை காலில் நிற்கிறது கொக்கு. கொக்குகள் நீர்நிலைகளில் மீன் பிடிப்பதற்காக அசையாமல் ஒற்றை காலில் நீண்ட நேரம் காத்திருக்கும் பொறுமை கொண்டவை. இனிமை நிறைந்த பூமி என்ற கும்மி பாடல் எதனை போற்றும் வகையில் அமைந்துள்ளது? இனிமை நிறைந்த பூமி என்ற கும்மி பாடல் எதனை போற்றும் வகையில் அமைந்துள்ளது? பாரத நாடு. நாட்டுப்புற கலைகள் என்பது எதனை வெளிப்படுத்தும் ஊடகமாக திகழ்கிறது? நாட்டுப்புற கலைகள் என்பது எதனை வெளிப்படுத்தும் ஊடகமாக திகழ்கிறது? நாட்டுப்புற மக்களின் உணர்வுகளை. அறிஞர்கள் வாழும் பூமியடி நல் அறிவில் சிறந்த பூமி. இப்பாடல் வரிகள் உணர்த்தும் கருத்து யாது? அறிஞர்கள் வாழும் பூமியடி நல் அறிவில் சிறந்த பூமி. இப்பாடல் வரிகள் உணர்த்தும் கருத்து கல்வி அறிவு மற்றும் அறிவு கூர்மை. பாரதம் என்பது கும்மியடி. பாரதம் என்பது கும்மியடி. இதில் பாரதம் என்பது எதனை குறிக்கிறது? நமது நாடு. இதில் பாரதம் என்பது நமது நாடு. மண்ணை தாயாய் போற்றிடலாம். இப்பாடல் வரியின் மூலம் வலியுறுத்தப்படுவது நிலத்தின் மீதான மரியாதை.
நாட்டுப்புற கலைகளில் ஆடல் மற்றும் பாடல் முக்கிய இடம் பெறுகின்றன. இக்கூற்று சரியா? நாட்டுப்புற கலைகளில் ஆடல் மற்றும் பாடல் முக்கிய இடம் பெறுகின்றன. சரி. கும்மியடி பெண்ணை கும்மியடி இப்பாடல் வகை எதனோடு தொடர்புடையது? கும்மியடி பெண்ணை கும்மியடி நாட்டுப்புற கலைகளோடு தொடர்புடையது. இன்னல் இச்சொல்லின் பொருள் இன்னல் அப்படின்னா துன்பம். கும்மியடி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கும்மி கூட்டல் அடி. இணைந்து எதிர்ச்சொல் பிரிந்து. இன்பம் இச்சொல்லுக்கு இணையான பொருள் தரும் சொல் இன்பம் அப்படின்னா மகிழ்ச்சி. நல்லா பார்க்கணும். பொருள் குறுக நீங்க வந்து பார்க்கும்போது மட்டும் அது எதிர்ச்சொல் கேட்கறாங்களா அதுக்கான மீனிங் கேட்கறாங்களாங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. நாமளே பாருங்க சில சொற்களுக்கு எதிர்ச்சொல்லும் கொடுத்திருப்போம், அதே சமயம் மீனிங்கும் கொடுத்திருப்போம். மழையும் எதிரொலியும் என்ற பாடத்தின் மைய கருத்து யாது? மழையும் எதிரொலியும் என்ற பாடத்தின் மைய கருத்து நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். அன்பு காட்டினால் அன்பே திரும்ப கிடைக்கும். இக்கருத்தை விளக்கும் அறிவியல் நிகழ்வு எதனுடன் ஒப்பிடப்பட்டுள்ளது? அன்பு காட்டினால் அன்பே திரும்ப கிடைக்கும். இக்கருத்தை விளக்கும் அறிவியல் நிகழ்வு ஒளியின் எதிரொலி. எதிரொலி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதிர்கூட்டல் ஒளி. நீ ஒரு வெற்றியாளன் என்று மலையை பார்த்து சிறுவன் கூவிய போது அவனுக்கு திரும்ப கிடைத்த பதில் எது? நீ ஒரு வெற்றியாளன் என்று மலையை பார்த்து சிறுவன் கூவிய போது அவனுக்கு திரும்ப கிடைத்த பதில் நீ ஒரு வெற்றியாளன். மழையும் எதிரொலியும் என்ற பாடத்தில் தந்தை தன் மகனுக்கு கற்பித்த மிக முக்கியமான வாழ்க்கை பாடம் எது? மழையும் எதிரொலியும் என்ற பாடத்தில் தந்தை தன் மகனுக்கு கற்பித்த மிக முக்கியமான வாழ்க்கை பாடம் உலகம் ஒரு கண்ணாடி போன்றது, வாழ்வின் எதிரொலி. வெற்றியாளன் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வெற்றியாளன்னா தோல்வியாளன். கூவியது என்ற சொல்லின் பொருள் யாது? கூவியது அப்படின்னா சத்தமிட்டது. உலகின் மிக உயரமான சிகரம் எது? உலகின் மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட். எவரெஸ்ட் சிகரம் இமயமலை தொடரில் அமைந்துள்ளது. இதன் உயரம் 8848.86 மீட்டர். இதை வந்து 8 வெட்ட, அதாவது இது ஷார்ட்கட்ல இந்த எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உயரத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 8 வச்சா 4 8ல எவரெஸ்டுக்கு ஏறிடலாம், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இப்ப உலகின் மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட். தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. தென்னிந்தியாவின் தென் ஆணை இன் வருதுங்களா, நான் வரிசையில வருதுங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. ஆனைமுடி சிகரம் கேரளா மாநிலத்தில் உள்ள ஆனைமலை தொடரில் அமைந்துள்ளது. இதன் உயரம் 2695 மீட்டர் ஆகும். இது தென்னிந்தியாவின் எவரெஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. தென்னிந்தியாவின் எவரெஸ்ட் ஆனைமுடி. எவரெஸ்ட் சிகரம் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? இமயமலை தொடர். ஆனைமுடி சிகரம் அமைந்துள்ள மலைத்தொடர் எது? ஆனைமலை. வட்டமாய் இருந்திடுவேன் உண்ணுவதற்கே என்னை வாங்குவர். வட்டமாய் இருந்திடுவேன் உண்ணுவதற்கே என்னை வாங்குவர், ஆனால் என்னை யாரும் உண்ணுவதில்லை. தட்டு, ஆப்பம், தோசை, வடை. அப்ப தட்டுதான். உயரமாய் இருந்திடுவேன் பச்சை ஆடை உடுத்தி இருப்பேன், கிளைகள் பல கொண்டிருப்பேன். நான் யார்? உயரமாய் இருந்திடுவேன் பச்சை ஆடை உடுத்தி இருப்பேன், கிளைகள் பல கொண்டிருப்பேன். மரம். நீல நிறமாய் தெரிந்திடுவேன் ஓயாமல் சத்தமிடுவேன், பல உயிர்களுக்கு இடம் கொடுத்திடுவேன். நீல நிறமாய் தெரிந்திடுவேன் ஓயாமல் சத்தமிடுவேன், பல உயிர்களுக்கு இடம் கொடுத்திடுவேன். கடல். நீ பார்த்தால் நானும் பார்த்திடுவேன், நீ சிரித்தால் நானும் சிரித்திடுவேன், நீ என்ன செய்தாலும் நானும் செய்திடுவேன். நான் யார்? கண்ணாடி. இது நிழல் கூட வரும், ஆனா அப்படியே உள்ளது உள்ள மாதிரி காட்டுறது வந்து கடல், இது கண்ணாடி தான். தரையிலே ஊர்ந்திடுவேன் வானத்திலே பறந்திடுவேன், கடலை தாண்டிடுவேன் மக்களை சுமந்து சென்றிடுவேன். தரையிலே ஊர்ந்திடுவேன் வானத்திலே பறந்திடுவேன், கடலை தாண்டிடுவேன் மக்களை சுமந்து சென்றிடுவேன். வானூர்தி, விமானம். தாமஸ் ஆல்வா எடிசன் பலமுறை தோல்வி கண்டும் பெரும் முயற்சிக்கு பின்னரே எதனை கண்டுபிடித்தார்? தாமஸ் ஆல்வா எடிசன் பல முறை தோல்வி கண்டும் பெரும் முயற்சிக்கு பின்னரே மின் விளக்கை கண்டுபிடித்தனர். உடைந்த பொருளை மீண்டும் உருவாக்க என்னால் முடியும், ஆனால் உதவியாளரின் மனத்தை உடைத்து காயப்படுத்தி விட்டால்
அதை சரி செய்து கொடுத்து விட முடியுமா? இக்கூற்று எடிசனின் எந்த பண்பை வெளிப்படுத்துகிறது? உடைந்த பொருளை மீண்டும் உருவாக்க என்னால் முடியும், ஆனால் உதவியாளரின் மனதை உடைத்து காயப்படுத்திவிட்டால் அதை சரி செய்து கொடுத்து விட முடியுமா? இந்த கருத்து பாத்தீங்க அப்படின்னா எடிசனுடைய பொறுமைய வெளிப்படுத்துது. எடிசன் தனது உதவியாளரிடமே மீண்டும் அந்த பணியை கொடுத்ததற்கு காரணம் என்ன? எடிசன் தனது உதவியாளரிடமே மீண்டும் அந்த பணியை கொடுத்ததற்கு காரணம் அவர் தனது பொறுப்பை உணர்ந்து கவனமுடன் பணிபுரிவார் என்பதால். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். பொறையுடைமை குறள் எண் 154. பின்வரும் சொல்லும் பொருளும் பகுதியை சரியாக பொருத்துக. நிறை, நிறை அப்படின்னா முழுமை. நீங்காமை விலகாது இருத்தல். பொறை பொறுமை, பொறை பொறுமை. ஒழுகுதல் பின்பற்றி நடத்தல். திருக்குறள் விளக்கத்தின்படி ஒருவரிடம் நிறை எனும் தன்மை நீங்காமல் இருக்க வேண்டுமானால் எதனை போற்ற வேண்டும்? ஒருவரிடம் நிறை எனும் தன்மை நீங்காமல் இருக்க வேண்டுமானால் எதனை போற்ற வேண்டும்? பொறுமையை போற்றி பின்பற்ற வேண்டும். உடைந்த பொருளை மீண்டும் உருவாக்க என்னால் முடியும், ஆனால் உதவியாளர் சரி செய்து கொடுத்து விட முடியுமா? இவ்வரிகள் யாருடையது? முன்னாடியே பார்த்தோம் நம்ம. தாமஸ் ஆல்வா எடிசனுடையது. தனது உதவியாளர் மின் விளக்கை கீழே போட்டு உடைத்த போது அவரை திட்டாமல் எடிசன் கூறிய இந்த வார்த்தைகள் அவரது உயர்ந்த பொறுமை பண்பையும் மனித நேயத்தையும் காட்டுகின்றன. திருக்குறளை முதலில் அச்சிட்டவர் யார் மற்றும் அது அச்சிடப்பட்ட ஆண்டு? தஞ்சை ஞான பிரகாசர் 1812 முதல்ல திருக்குறளை இவர் தான் அச்சிட்டாரு. அதிக மொழிகளில் அச்சிடப்பட்ட தமிழ் நூல் திருக்குறள். திருவள்ளுவருக்கு சிலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? திருவள்ளுவருக்கு சிலை கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையின் உயரம் 133 அடி. மெதுவாக சென்றால் 10 நிமிடத்தில் போயிடலாம், வேகமாக சென்றால் அரை மணி நேரம் ஆகும் என்று சிறுவன் கூறியதன் காரணம் என்ன? மெதுவாக சென்றால் 10 நிமிடத்தில் போயிடலாம், வேகமாக சென்றால் அரை மணி நேரம் ஆகும் என்று சிறுவன் கூறியதன் காரணம், வேகமாக சென்றால் சாலை மேடு பள்ளமாக இருப்பதால் தேங்காய்கள் சிதறி அவற்றை எடுக்க நேரம் அதிகமாகும் என்பதால். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? இந்த இடத்துல எண் இருக்கு, அது வந்து டைப்பிங் மிஸ்டேக், அதை விட்டுருங்க. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறது அறிவுடைமை, குறள் எண் 423. மெய், இச்சொல்லின் பொருள் மெய் அப்படின்னா உண்மை தன்மை. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் இக்குறளின்படி உண்மையான அறிவு என்பது எது? எப்பொருளையும் அதன் மெய்யான பொருளை காண்பதுதான் உண்மையான அறிவு. மாட்டு வண்டிக்காரருக்கு சிறுவன் சொன்னதன் பொருள் எப்போது புரிந்தது? வேகமாக சென்றதால் வண்டி தடுமாறி கவிழ்ந்தது, தேங்காய்கள் சிதறிய போது. கந்தனிடம் நெருங்கி பழக எல்லாரும் பயந்ததற்கு காரணமாக இப்பாடப்பகுதி குறிப்பிடுவது அவனது அதிகப்படியான கோபம். நெருப்பில் வாடிய பூக்கள் தம்மோடே பொலிவை எல்லாம் இழக்கும். இக்கூற்று எதனோடு ஒப்பிடப்படுகிறது? நெருப்பில் வாடிய பூக்கள் தம்மோட பொலிவை எல்லாம் இழக்கும். கோபத்தினால் அழகான முகம் கடுகடுவென்று மாறுவது. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். இக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் வெகுளாமை, குறள் எண் 305. பின்வரும் சொல்லும் பொருளும் பகுதியை சரியாக பொறுத்து. சினம் கோபம். காவாக்கால், காவாக்கால் அப்படின்னா காத்து கொள்ளாவிட்டால், கொள்ளும் அழிக்கும். திருக்குறள் விளக்கத்தின்படி ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள விரும்பினால் எதனை கட்டுப்படுத்த வேண்டும்? கோபத்தை, சினத்தை கட்டுப்படுத்தணும். ஒருவன் தனது கோபத்தை காத்து கொள்ளாவிட்டால் அந்த சினம் யாரை அழித்துவிடும்? அவனையே அழித்துவிடும். மஞ்சள் விளக்கு ஒளிரும் போது அணு சாலையை கடக்க தொடங்கினாள். ஆனால் பானு பச்சை விளக்கு ஒளிரும் வரை பொறுமையாக இருக்க சொன்னாள். இதில் யாருடைய கூற்று சரியானது? பானுவின் கூற்று. சாலை விதிகளை பின்பற்றி பச்சை விளக்கு ஒளிரும் போது கடப்பதே பாதுகாப்பானது என்பதால். ஒழுகப்படும் பண்பு டேஸ். ஒழுகப்படும் பண்பு டேஸ் பொறையுடைமை. நிறையுடைமை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது
நிறை கூட்டல் உடைமை. மெய் கூட்டல் பொருள் சேர்த்து எழுதும் போது மெய்ப்பொருள் இப்போ வரும். வெகுளாமை இதனுடைய பொருள் சினம் கொள்ளாமை. வெகுளாமை சினம் கொள்ளாமை. நாவை காக்க தவறினால் எதனால் துன்பப்படுவர் என வள்ளுவர் கூறுகிறார். இப்ப நம்ம லாஸ்டா ஒரு 20 கொஸ்டின் பக்கமா பாத்தீங்கன்னா திருக்குறள் அது சம்பந்தப்பட்ட கொஸ்டின் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். நாவை காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்பப்படுவர். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் எதனை போற்றி ஒழுக வேண்டும். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமையை போற்றி ஒழுக வேண்டும். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் டேஸ் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் டேஸ் காண்பது அறிவு. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வழியில் டேஸ் ஒன்று வந்தது. குறுக்கு பாதை ஒன்று வந்தது. எந்த ரூ வரும்? குறுக்கு பாதை ஏ. உனக்கு காரணம் டேஸ். உனக்கு காரணம் புரியவில்லையா? எந்த ஸ்பெல்லிங் வரும்? புரியவில்லையா. ஓகேங்களா? எடிசன் மின் விளக்கு உருவாக்கினார். பி. குற்றம் குறை யாரிடம்தான் இல்லை. குற்றம் குறை யாரிடம்தான் இல்லை. எந்த ரை வரும்? ரகர ரகரம் போட்டிருக்கோம். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக்க ஆய்வகம் மேல் தளத்தில் உள்ளது. மேல் தளத்தில் உள்ளது. சிந்தனையை சிதறாமல் வளர்க்கும் ஆற்றல் மிக்க விளையாட்டு எது? சிந்தனையை சிதறாமல் வளர்க்கும் ஆற்றல் மிக்க விளையாட்டு பல்லாங்குழி. பாண்டி ஆட்டம் எந்த திறனை வளர்க்கிறது? பாண்டி ஆட்டம் எந்த திறனை வளர்க்கிறது? ஒருமுகப்படுத்தும் திறனை. கல்லாட்டம் ஐந்தாங்கல் போன்ற விளையாட்டுக்கள் விளையாடப்படும் நாடுகள் எவை? கல்லாட்டம் ஐந்தாங்கல் போன்ற விளையாட்டுக்கள் விளையாடப்படும் நாடுகள் சீனா, பர்மா, இலங்கை. சீனா, பர்மா, இலங்கை. விளையாடும் போது கண் மற்றும் கை ஒருங்கிணைந்து செயல்படும் பயிற்சி கிடைப்பதால் எது மேம்படுகிறது? கவன சிதறலை தடுத்து கவன குவிப்பை மேம்படுத்துகிறது. ஒரு குறிப்பிட்ட கருத்தை சுருக்கமாகவும் தெளிவாகவும் எளிமையாகவும் கூறும் பழமையான மொழி எது? ஒரு குறிப்பிட்ட கருத்தை சுருக்கமாகவும் தெளிவாகவும் எளிமையாகவும் கூறும் பழமையான மொழி பழமொழி. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். இப்பழமொழி உணர்த்தும் கருத்து யாது? சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உடல் வலிமை இருந்தால்தான் பிற செயல்களை செய்ய முடியும். நற்பண்பு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் பண்பு. பின் வருவனவற்றுள் எது உள்ளரங்க விளையாட்டு அல்ல? உள்ளரங்க விளையாட்டுன்னு கேட்கல. உள்ளரங்க விளையாட்டு அல்ல. கபடி. கவனம் கூட்டல் சிதறல் கவன சிதறல். நீ இல்லாதது. நீ கூட்டல் இல்லாதது. முன்னோர்கள் தங்களது நீண்ட கால அனுபவத்திலிருந்து உருவாக்கிய சுருக்கமான தொடர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? முன்னோர்கள் தங்களது நீண்ட கால அனுபவத்திலிருந்து உருவாக்கிய சுருக்கமான தொடர்கள் பழமொழிகள். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்னும் கருத்தை உணர்த்தும் பழமொழி எது? வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்னும் கருத்தை உணர்த்தும் பழமொழி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்பழமொழி எதனை காக்க வேண்டும் என வலியுறுத்துகிறது? உடல் நலனை பேணி காக்க வேண்டும். தோற்றத்தை மட்டும் கொண்டு அது குறித்து முடிவு எடுக்க கூடாது. இதற்கு பொருத்தமான பழமொழி மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. சிறு சிறு சேமிப்பு ஒரு காலத்தில் மிக பெரிய அளவில் உதவும் என்பதை உணர்த்தும் பழமொழி சிறு துளி பெருவெள்ளம். அடுத்து ஒற்றுமையுடன் செயல்பட்டால் நன்மை கிடைக்கும் என்னும் கருத்தை உடைய பழமொழி எது? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. பின்வரும் பழமொழிகளை அதன் கருத்துக்களையும் பொருத்துக. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னா என்னது? வாய்ப்பை பயன்படுத்துகிறது. ஓகேங்களா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உடல் நலனை பேணி பாதுகாத்தல். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னா 3க்கு பாத்தீங்கன்னா தோற்றத்தை மட்டும் நம்ப கூடாது. சிறு துளி பெருவெள்ளம். சிறு துளி பெருவெள்ளம் சிக்கனம் மற்றும் சேமிப்பு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை. கற்றோருக்கு கல்வி நலனே களநல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாம். இந்த பாடல் வரிகளுடைய ஆசிரியர் குமரகுருபரர். கற்றோருக்கு கல்வி நலனே களநல்லால், அந்த எண் டைப்பிங் மிஸ்டேக்.
மற்றோர் அணிகலம் வேண்டாவாம். குமரகுருபரர். கல்வி அழகே அழகு என்னும் தலைப்பில் அமைந்துள்ள இப்பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நீதிநெறி விளக்கம். கலன் என்னும் சொல்லின் பொருள் யாது? கலன் அப்படின்னா அணிகலன். அணிகலனையும் சொல்லுவாங்க, பாத்திரத்தையும் சொல்லுவாங்க. இந்த பாடல பாத்தீங்கன்னா கலன் அப்படிங்கிறது அணிகலனை குறிப்பிடுது. முற்ற என்னும் சொல்லின் சரியான பொருளை தேர்க. முற்ற அப்படின்னா ஒளிர. மற்றோர் என்னும் சொல்லின் பொருள் வேறு ஒருவர். ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு எதனால் அழகு செய்ய தேவையில்லை? ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு எதனால் அழகு செய்ய தேவையில்லை? வேறு அணிகலன்கள் தேவையில்லை என்பதால். குமரகுருபரர் கற்றவருக்கு எது அழகை தரும் என கூறுகிறார்? குமரகுருபரர் கற்றவருக்கு எது அழகை தரும்? அவர் கற்ற கல்வியே. அழகுக்கு அழகு செய்வார் என யாரை குமரகுருபரர் குறிப்பிடுகிறார்? கல்வி கற்றவர்களை. குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 17ஆம் நூற்றாண்டு, கிபி 17. கிபி ரொம்ப முக்கியம். குமரகுருபரர் எந்தெந்த மொழிகளில் புலமை மிக்கவராக திகழ்ந்தார்? குமரகுருபரர் எந்தெந்த மொழிகளில் புலமை மிக்கவராக திகழ்ந்தார்? தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. பின்வருவனவற்றுள் குமரகுருபரர் இயற்றிய நூல் எது? பின்வருவனவற்றுள் குமரகுருபரர் இயற்றிய நூல் எது? சகலகலாவல்லி மாலை. நீதிநெறி விளக்கம் எத்தனை பாடல்களை கொண்டது? நீதிநெறி விளக்கம் எத்தனை பாடல்களை கொண்டது? 102 பாடல்கள், கடவுள் வாழ்த்து உட்பட. குமரகுருபரர் இயற்றிய சிற்றிலக்கியங்களுள் பொருந்தாதது நலவெண்பா. அப்ப மத்தது எல்லாமே குமரகுருபரர் இயற்றிய சிற்றிலக்கியங்கள். இது கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம். கற்றவருக்கு அழகு தருவது எது? கல்வி. அணிகலம் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அணி கூட்டல் களம். கலன் அல்லால் பிரித்தெழுதும் போது கலன் கூட்டல் அல்லால். முழு கூட்டல் மணி, முழு மணி. சொற்களையும் அதன் பொருளையும் சரியாக பொருத்துக. இந்த பொருத்துக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பேக்ல உங்களுக்கு கடைசியா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அகர முதலின்னு சொல்லி ஒரு பொருள் குறுக்க கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே அந்தந்த டேர்ம்ல நான் ஃபுல்லாவே உங்களுக்கு கொடுத்திருப்பேன். அறிஞர்கள். அறிஞர்கள் அப்படின்னா குறிப்பிட்ட துறையில் அறிவு மிக்கவர்கள். ஆவல். ஆவல் அப்படின்னா ஆர்வம். ராகம். ராகம் அப்படிங்கிறது இன்னிசை. இறுதி, கடைசி. இன்னல், துன்பம், உற்சாகம், மகிழ்ச்சி, ஊக்கம். அடுத்து எதிரொலி. எதிரொலி பாத்தீங்க அப்படின்னா எழுப்பப்பட்ட ஒளி திரும்ப ஒலித்தல். எழுப்பப்பட்ட ஒளி திரும்ப ஒலித்தல். ஒழுகுதல். ஒழுகுதல் பின்பற்றி நடத்தல். காவாக்கால் காத்து கொள்ளாவிட்டால். காவாக்கால் காத்து கொள்ளாவிட்டால். கொல்லும், அழிக்கும். சினம், கோபம். சிரமமாக, கடினமாக. சொற்களையும் அதன் பொருளையும் பொறுத்துக. சேம் அதே ப்ராசஸ் தான். தக்க நேரம். தக்க நேரம்னா உரிய நேரம். தட்ப வெப்பம். தட்ப வெப்பம் அப்படிங்கிறது ஒரு பகுதியில் நிலவும் வெப்பம், காற்று, குளிர் முதலியவற்றின் நிலை. ஒரு பகுதியில் நிலவும் வெப்பம், காற்று, குளிர். நிறை. நிறை அப்படின்னா முழுமை. நீங்காமை, விலகாது இருத்தல். பாரம்பரியம், தொன்று தொட்டு. பாரம்பரியம், தொன்று தொட்டு. பாவலர், பாடல்கள் இயற்றுபவர். இதை நீங்க திரும்ப திரும்ப சொல்லி பாத்தீங்க, இப்படி ஆன்சரை கீழே வச்சு மறைச்சுக்கிட்டு நீங்க திரும்ப திரும்ப சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா மெமரி ஆகும். சொற்களையும் அதன் பொருளையும் சரியாக பொருத்துக. பொலிவு. பொலிவுனா நமக்கு தெரியும், அழகு. பொறை. பொறை பொறுமை. மாசு. மாசு பாத்தீங்கன்னா 3க்கு பி, அழுக்கு. பொலிவு, அழகு, பொறை, பொறுமை, மாசு, அழுக்கு, முன்னுரிமை, முதன்மை இடம். அடுத்து சொற்களை பொறுத்துக. மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் பாத்தீங்கன்னா உண்மை பொருள். விண்ணில், வானத்தில், விண்வெளி, பூமி முதலிய கோள்களும். வெகுளாமை. வெகுளாமை சினம் கொள்ளாமை. சரி, இன்னொரு சொல்லிட. மெய்ப்பொருள்,
உண்மை பொருள். விண்ணில் அப்படின்னா வானத்தில். விண்வெளி 3க்கு பாத்தீங்கன்னா டி, பூமி முதலிய கோள்களும் நட்சத்திரங்களும் இருக்கும் பரந்த காற்று இல்லாத வெளி. வெகுளாமை அப்படின்னா சினம் கொள்ளாமை. இதோட பாத்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம்ல 150 வினாக்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் புக்ல இருக்கிறது எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதே போல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம வந்து தமிழ், சயின்ஸ், சோசியல், சைக்காலஜி லெசன் பை லெசனா லைன் பை லைன் கொஸ்டின் வந்து பிடிஎஃபா கொடுத்துட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எப்படி வாங்கிக்கலாங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இதே போல அடுத்த கிளாஸ்ல நான் உங்களை பாக்குறேன். இதை தவிர்த்து வேற என்ன உங்களுக்கு வேணும், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.